அரசினுடைய நிதி நிலைமை என்பது மிக கடினமான சூழ்நிலையில் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஒன்றியத்திலிருந்து, ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய நியாயமான பங்கீடுகள் நமக்கு கிடைக்கவில்லை என்பது உண்மை. இதை அந்த அரசாங்கத்தை குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காகவோ பாஜகவை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. இது ஒரு யதார்த்தமான உண்மை, எல்லோரும் அறிந்த ஒன்று. நாம் செலுத்துகிற வரியிலே கூட நமக்கு 29 காசு தான் திருப்பி கொடுக்கப்படுகிறது, பங்கீடு கிடைக்கவில்லை. இப்படி பல்வேறு இடையூறுகள், பிரச்சனைகள், இதற்கிடையிலே தான் இன்றைக்கு தளபதி அவர்கள் இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே தமிழ்நாட்டுடைய இந்த உரிமைகளை பாதுகாப்பதற்கு கட்சி மட்டும் வலுவாக இருந்தால் போதாது, இந்த மக்கள் ஓரணியிலே இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தான் தளபதி அவர்கள் ஓரணியிலே தமிழ்நாடு என்ற இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள்.